நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்க போகிறோம், நாங்கள் துதிக்க போகிறோம். இந்த வல்லமை கடந்து போய் அப்பா சுகம் அளிக்க வேண்டும், விடுதலை தர வேண்டும், கட்டுகளை உடைக்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அப்பா நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ராஜா. உங்களுடைய பிரசனம் அதிகமாக இருந்து நீர் வழி நடத்தி நீங்கள் இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் மறந்து, எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் மறந்து தேவனை நோக்கி பார்த்து ஒரு முழு இதயத்தோடு, ஒரு முழு சத்தத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க நீங்கள் கிருபை தாங்க, நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? நம்ம தேவனை உயர்த்தி நம்ம பாடி ஆராதிக்கலாம். நல்லா சந்தோஷமா பாடுங்க, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தேவனை உயர்த்தி சத்தமா நம்ம பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். அவரின் சங்கீதமானவன் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி சொல்வோமா? அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் சொல்லுவோமா? திக்கற்ற பிள்ளைகளின் கரங்களை தட்டி அவர் இந்த சங்கீதமானவர், பலனும் கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சங்கீதமானவர் கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் சொல்லுவோம், நமது தேவன் நம்மோடு இருப்பதனால் உயர்த்தி பாடுவோமா? இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகாரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகாரம் தட்டி என்றும் அவருக்கு சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி
ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் ஒரு முறை சொல்லுமா? ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில் நம்ம பாட போகிறோம். நான் ஆராதிக்கிறேன் அப்பா, என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் தேவைகளை காட்டிலும் நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர், என் சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர் என்று நாம் பாடி நம்ம தேவனை உயர்த்துவோமா? கரங்களை தட்டி தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. மறுபடியுமாக, என் தேவைகளை காட்டிலும் கரங்களை தட்டி என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு. கைகளை உயர்த்தி சொல்லுமா? சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் தலையை உயர்த்தி வைத்தீரே. நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் கிருபையா திறந்திட்டாரே. மோனலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் கிருபையா திறந்திட்டாரே. ஆராதிப்பே எல்லாரும் உயர்த்தி கொண்டிருப்போமா?
எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் எதிரியாய் நிற்கிறவர்கள் மத்தியிலே தேவன் மீண்டுமாக உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சபையாக சேர்ந்து நாம் சொல்வோமா இந்த காலை வேளையில? என் வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வாயிலை திறந்து அணிபாஷைகளை பெற்றவங்க பேசி தேவனை உயர்த்துவோமா? ஓரி மாலாதாரா பாராதாரா பஷே ஓரி மாலாதாரா பஷே கலந்தரமா ஹalleluya ஓரி கலந்தரா பஷே கலந்தரமா. ஆராதிப்பேன் என்று சொல்வோமா? ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், வாழ்நாள் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே. கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இந்த வாழ்நாள். காலை வேளையில எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இந்த வாழ்நாள் எல்லாம். ஆமென். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம இருதயங்களை நம்ம அமைதிப்படுத்தி அப்படியே பிரசன்னத்துல பாடுவோமா? நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் ராஜா. ஓ ஹalleluya. கரங்களை உயர்த்தி பிரசன்னத்தில் அப்படியே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் தேவனே, காலை வேளையில உங்களுடைய ஆசைப்பாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. காரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் காரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்
தீமை செய்ய விரும்புகையில் தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார். எல்லாரும் சத்தமாக சபையாக சேர்ந்து சொல்லுவோமா? என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆமென். என் தேவனின் வெளிச்சம் உயர்த்தி ஒரு முறை ஜீவன் நன்றியப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடினது போல என் ஜீவனுக்காரன் நீர் அப்பா. அந்த விசுவாசத்துடன் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் சூழ்நிலை காட்டிலும் நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர். நாங்கள் எதிர்கொண்டுகிற இந்த சோதனைகளை காட்டிலும் நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர் அப்பா. உடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும் ராஜா. இந்த ஆராதனையிலும் உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது
கடினமான வார்த்தைகள் இருந்தாலும் அப்பா அதை ஏற்றுக்கொள்ள மனதையும், அந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வாழவும் நீங்கள் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்தட்டும். இந்த ஆராதனை முழுவதுமாக இருந்து எங்கள் வாழ்க்கையிலும் இருந்து வருகிற வாரம் முழுவதும் இருந்து நடத்தட்டும். ராஜா, உடைய கைகளில் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திற்கு நாம் போகலாம். நீதிமொழிகள் 28:20 நான் படிக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களோட அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்தது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷன், நம்ம அதை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எனக்கு அந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு உண்மை இல்லாத யாக்கோபுக்கு தேவன் ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்தார். அதை படித்ததிலிருந்து ஆண்டவர் நமக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாருங்கிறத அதிகமாய் நான் சிந்திக்க தொடங்கினேன். ஆகவே மனதின் சிந்தனைகள் எல்லாம் அந்த உண்மையை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தில் நான் இந்த மாதிரி காரியங்களையே உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு நான் இதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன்னா நம்முடைய பொதுவான கண்ணோட்டம் என்னன்னா பொய் பேசாத மனுஷன். உண்மை உள்ள மனுஷன்னா யாருக்கும் எந்த தீமையும் செய்யாத மனுஷன். உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னா எந்த விதமான தப்பும் பண்ணாத ஆள் தான் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துக்கு வர்றோம். அந்த கன்க்ளூஷன் நல்லது தான், ஆனால் அதை நீங்கள் முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வெறுமனே ஒரு மனிதன் பொய் பேசாமல் இருக்கிறானே அது மாத்திரம் அல்ல. நீங்கள் பொய் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? சும்மா கேட்குறேன் உங்களை. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் பொய்யும் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? பொய் பேசக்கூடாதுங்க, அது வேற விஷயம். நம்முடைய எண்ணங்களிலே நாம் இன்னும் கூட கொஞ்சம் வளர்ந்து வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மை உள்ள மனிதன்னா முதல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருந்தா அவன் ஆசீர்வாதமா இருப்பான். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் திறமையும் வேலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேலையும் திறமையும், ஆண்டவர் திறமையும் வேலையும் கொடுக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, ஆனால் அங்கே அந்த டைம் வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் வேலையில் என்னவா இருக்க மாட்டாங்க, கவனமாக இருக்க மாட்டாங்க. வேலையில் சின்சியராக இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, ஆனால் அந்த வேலையில் அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன, நிறைய பேருக்கு வேலை போயிடுதுன்னு கேட்குறோம். நிறைய பேர் வேலையிலிருந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வேலையில் உண்மையாக இல்லாததுனால தான் வேலையே போகுது நிறைய பேருக்கு. ஒரு பிரைவேட் செக்டார்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களோ, எவ்வளவு கடினமாக அந்த வேலையை செய்கிறீங்களோ, எவ்வளவு உண்மையாக அந்த வேலையை செய்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு சோம்பேறியான ஆட்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க சொல்லுங்க? சோம்பேறியான ஆட்களுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா? யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. எல்லா எஜமானர்களும் யாரை தான் விரும்புவாங்க? ஒரு வேலை செய்கிற ஆளை தான் விரும்புவாங்க. வேலையை செய்யாம சோம்பலா இருந்துட்டு சும்மா ஏதோ கடமைக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு வர்ற ஆட்களை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆளு நாம ஒரு வேலையை சொன்னா அந்த ஆள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை முழுமையா செஞ்சுட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அந்த ஆளை தான் வேலைக்கு வச்சுக்கணும்னு நினைப்போம் நம்ம. என்ன சிஸ்டர், நீங்கள் வீடுகள் நடத்துறீங்கல்ல, உங்கள் வீட்டில் கூட வேலை செய்கிறதுக்கு சில நேரங்களில் உதவிக்கு சில ஆட்கள் வருவாங்க. அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வீட்டில் உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அந்த ஆட்களை நீங்கள் வேலைக்கு வச்சுக்குவீங்க. அந்த ஆட்கள் போகிறேன்னா கூட, போவதம்மா நீ இரம்மா, உனக்கு சம்பளம் அதிகமாக வேணா கூட என்ன பண்ணுறேன் கொடுக்குற, நீ இருந்து என் கூட எனக்கு உதவி பண்ணுமா அப்படிம்பீங்க. சில ஆட்கள் வந்துச்சுன்னா வேலையை விட வாய் தான் பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி ஆட்கள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறதே 2 பேர். மெல்சிஸ் காலேஜ் போயிட்டு இருந்தப்ப 2 பேருக்கு சமையல் பண்ணுறது, 2 பேருக்காக பேசுறது, அந்த அம்மா பேசுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆகி சில நேரங்கள் நான் சொல்லியிருக்கேன், முதல்ல இந்த அம்மாவை வேலையில இருந்து நிறுத்து. நம்ம வீட்டில் 10 பேர் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, சகிக்க முடிய மாட்டேங்குது. பெட்ரூம்ல இருந்தாலும் இந்த அம்மா சத்தம் என்ன செய்யுது? வேலை ஏதாவது ஆகுதா அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு வந்துக்கிட்டு அந்த அம்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மொத்த வேலையுமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்றும் முடியாது. காலையில் 7 மணிக்கு 2 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்து சொல்லிட்டேன், இந்த அம்மா நமக்கு லாய்க்கப்பட்டே வராது. இந்த அம்மாவை வேலையில் வச்சுருந்தா நம்ம ரொம்ப கஷ்டமாகி போயிடும். நமக்கு எங்களுக்கெல்லாம் பதட்டமாயிடும், ஒரே டென்ஷனாக இருக்கும். 2 பேர் நாங்கள் சாப்பிட போகிறது ரொம்ப கொஞ்சம். இப்படி உபவாசம் இருந்துட்டு கத்திட்டு சத்தம் போட்டுட்டு வீட்டுக்கு போய் என்ன இவ்வளோ மூட்டை மூட்டையாவா சாப்பிட முடியும்? கொஞ்சம் சாப்பிட முடியும், அவ்வளவுதான். இந்த கொஞ்சம் சாப்பாட்டுக்காக இந்த அம்மா படுத்துகிற பாடு இருக்க எங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த அம்மாவே போயிடுச்சு. எங்களுக்கு நிறுத்துறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. திடீர்னு ஒருத்தரை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது, சரி இருந்துட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள். பிறகு அந்த அம்மாவே கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏதோ உடம்பு சுகம் இல்லைன்ட்டு நின்று போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, வேலை செய்யாத ஆட்கள் நமக்கு எப்படிங்க இஷ்டப்படும்? அப்ப ஒரு வேலையில உண்மையா இருந்தா நிச்சயமா எந்த ஒரு தனி மனுஷனும் கட்டாயமா உயர்வடைவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது பிரைவேட்டா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், அது கூலி வேலையா இருக்கட்டும், அது சாதாரண வேலையா இருக்கட்டும், எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, வேலையில முதல்ல உண்மையா இருக்கணும். அந்த வேலைக்கு முதல்ல நேரத்துக்கு போகணும். அந்த வேலைக்கு முதல்ல நேரத்துக்கு என்ன பண்ணணும்? போகணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பவுமே எந்த ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கு போகிறத ரொம்ப விரும்புவேன். முதல்ல நேரத்துக்கு போகணும். 2வது, நேரத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலை செய்யணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன். நான் சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் சந்தோஷத்துக்காக வேலை செய்யணும். இந்த வேலை செய்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலை செய்கிறது எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சம்பளம் எவ்வளோ அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. நான் இந்த வேலையை எப்படி செய்கிறேன்? சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு சம்பளம் கொஞ்சமாக கிடைக்குது அப்படின்னா அடுத்த ஒரு வேலைக்கு போகலாம், தப்பு இல்லை. போனால் நிறைய சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு யாரும் வேலை இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்காம போகவே போகாது. அவங்க வேலை இல்லாமல் உட்கார்ந்துருக்கவும் மாட்டாங்க. அப்போ வேலையில் உண்மையாக இருக்கிற ஆட்களை எஜமானர்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அந்த எஜமானர்கள்லாம் அமைதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, நம்ம வேலை செஞ்சாலும் தெரியாது, செய்யலைனாலும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருக்கும். நம்ம வேலை செய்யறதும் செய்யாதையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு சின்ன வேலை, இப்போ சபையில் உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அது கூட ஒரு வேலை தான். சபையில் உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் இருக்கு, பாட்டு பாடுறீங்க, இல்லை ஒரு ஜெபம் நடத்த உங்களை நான் அனுமதிக்கிறேன், நீங்க ஒரு ஜெபம் நடத்துறீங்க. இதையெல்லாம் நம்ம உண்மையா செய்யணும் பாருங்க. ஒரு பராமரிப்பு குழு நடத்துறீங்க, நம்ம அதை என்ன பண்ணணும்? அதை ஒரு வேலையா அதை சிறமேற்கொண்டு அதை ரொம்ப சின்சியரா என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, சிலருக்கு வேலை கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த வேலையை இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. எவ்வளோ திறமசாலிங்க பாருங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஒரு வேலை கொடுப்போம், நீங்கள் செய்யுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், சில பையங்களை கவனிப்பேன். நம்ம ஒரு வேலை சொல்லுவோம், அவன் போய் அவங்ககிட்ட சொல்லுவான். அதை இவன் அவ்வளோ கெட்டிக்காரன், நான் பார்த்துட்டே, டே இது எப்படிடா, நீ வளர வேண்டியது எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில், உனக்கு ஒரு சின்ன வேலை நான் சொன்னேன்,
இதை நீ அடுத்தவங்ககிட்ட போய் என்ன பண்ற சொல்லி அவனை செய்ய வச்சுட்டு இவன் ஜாலியா இருப்பான். பாஸ்டர் சொன்னார் செஞ்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு. அவன் போய் அதை என்ன பண்ணிட்டான், மல்லு கட்டி செஞ்சுட்டு வந்து நிற்பான். இவன் செஞ்ச மாதிரி அவன் சொல்ல, பாஸ்டர் செஞ்சுட்டேன் பாஸ்டர், எனக்கு தெரியும் இவன் செய்யல. இதை இன்னொருத்தனை என்ன பண்ணான், செய்ய வச்சான். நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு வேலையை சொன்னோன்னா நம்ம தான் அந்த வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வேலைன்னா அந்த வேலையை நான் செய்யணும். எனக்கு அந்த மாதிரி அந்த வேலையின் மேலே ஒரு ஆசை இருக்கணும், அந்த வேலையின் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். இல்லைன்னா யார் எனக்கு வேலை சொன்னாங்களோ, ஐயா எனக்கு இதை செய்ய இப்போ சந்தர்ப்பம் இல்லை, அதனால நான் செய்யறேன், ஆனால் இவரை வச்சு செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா உங்களை பற்றி சந்தோஷப்படுவாங்க ஆட்கள். நீங்க அவங்கள செய்ய வச்சுட்டு நீங்க செஞ்ச மாதிரி வந்து நின்னீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. சிஸ்டர், உங்களுக்கு கூட வேலை இருக்கு சிஸ்டர். என்ன வேலை இருக்கு? காலையில் எழுந்ததும் காஃபி போடுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இருக்கு. அதை நீங்க எவ்வளவு சந்தோஷமா செய்யறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா செய்யறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரங்களில் ஆட்கள்லாம் சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் வீட்டில் தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வேலை அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கத்தான் செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஆட்கள் கொஞ்சம் வேலை இல்லைன்னா சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. இப்போ அந்த வேலையை நீங்க எவ்வளவு அழகா செய்யறீங்க. அத அந்த நேரத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த டைமுக்கு அதை செஞ்சு அந்த அந்த வேலையில பிள்ளைகளுக்கு அந்த உணவு கொடுத்து, இல்லைன்னா காலையில் அவரை கூப்பிட்டு போய் கடையில் வாங்கிட்டு வாங்க, கடையில் மசால் தோசை வாங்கிட்டு வாங்க, கடையில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வரும். எப்போ 1-2 சந்தர்ப்பம் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, 1-2 சந்தர்ப்பம். அதுவே எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வரும். ஏன்னா இந்த சாம்பார் இந்த மிச்சம் கிடக்கிறதெல்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டுறது? ஏன்னா நம்ம திங்க முடியாத நிறைய அவன் கொடுப்பான் கட்டி பார்சல். பார்த்துருக்கீங்கல்ல, அவன் கட்டி கொடுக்குற பார்சல் நம்மளால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதெல்லாம் மிச்சத்தை கொண்டு போய் கொட்டணும் பாருங்க, அதுவே பெரிய வேலை. அவன் கொடுக்குற கவரெல்லாம் சுற்றி மொத்தமாக கட்டி எடுத்து கொண்டு போய் வெளியே போடுறதுக்குள்ள உயிர் போயிடும் நமக்கு. ஆனால் நீங்கள் என்ன அற்புதமாக சாம்பார் வைக்கிறீங்க, என்ன அருமையா. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த கடையில் போய் பார்சல் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளவு நல்லாவா இருக்கு? நீங்களும் உங்கள் வேலையில் உண்மையா இருங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த வேலையில் நீங்கள் எப்படி இருங்க, உண்மையா இருங்க. எங்களுக்கு தெரிஞ்சு மகிமா அவங்க கணவருடைய வீட்டு வழியில் ஒரு சொந்தக்கார பாட்டியம்மா இருக்கிறாங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்புறது தான் வேலை. இதுக்கு அந்த பாட்டியம்மா வந்து காலையில் எழும்புறது 3:30 மணிக்கு. பாட்டியம்மா 4:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்களாம். 4:30க்கு சமையல் ஆரம்பித்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லாருக்கும் கட்டி கொடுத்து 3:30லேருந்து 4:30 வரைக்கும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்களாம் டெய்லி. அந்த மாதிரி பாட்டி அம்மாவங்கள நீங்கள் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சா கூட பார்க்க முடியுமா இன்னைக்கு? சொல்லுங்க. 3:30க்கு எழுந்து நான் ஜெபம் பண்ணுறேன், 4:30லேருந்து நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க கை தூக்க பார்க்கலாம் பாருங்க. 7:30 மணிக்கு எழுந்து சமைச்சாலே பெரிய விஷயம். பாஸ்டர் நீங்கள் வேற இந்த கேள்வி 3:30 4:30 எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ அந்த நீங்கள் நடத்துகிற ஆராதனையை பார்க்கறதுக்கு தான் 5:30 நாங்கள் எழும்பி உட்காடுறோம். அதை நீங்கள் நடத்தலைன்னா அதுக்கு நாங்கள் எழும்ப போகிறது இல்லையே அப்படின்னு கொஞ்சம் பேர். உங்களை சொல்லலை சிஸ்டர், நீங்கள் என் மேலே கோவப்பட்டுட்டு போயிடாதீங்க. நாளைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, நல்ல கதை எல்லாம் சொல்கிறேன் நாளைக்கு. இன்னைக்கு இந்த கதை இருக்குல்ல, நாளைக்கு வேற கதை இருக்கும், வாங்க கேளுங்க. உடனே நம்ம விளையங்கிண்ணங்க, கடவுள் நம்ம கொடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், செய்யணும். நான் அப்படி தாங்க, எங்கள் சபைக்கு புதுசாக யாராவது வந்துட்டு போனாங்கன்னா அடுத்த நாள் அந்த கார்டை எடுத்து நானே ஃபோன் பண்ணி பர்சனலாக நீங்கள் வந்துட்டு போயிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து வாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருவேன். நான் அவங்க விசுவாசிகளாக இருந்தாங்கன்னா நான் ரொம்ப அவசரப்பட மாட்டேன், அவிசுவாசிகளாக இருந்தாங்கன்னா நான் ரொம்ப அவசரப்படுவேன். ஏன்னா அவிசுவாசிகளை விசாரிக்க வேண்டியது ரொம்ப அவசரம் இல்லையா? அவங்கள நம்ம விசாரிச்சு ஏன் வேலை, அது என்னுடைய வேலையை நான் எப்பவுமே சோம்பலா கவனக்குறைவா நான் செய்ய விரும்புறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய வேலையை எப்போதும் உற்சாகமாக செய்ய நான் ஆவலாக இருக்கிறேன். முதல்ல வேலையில
உண்மையா இருங்க. ஆமென். ரெண்டாவது, நீங்க ஒருத்தர் கொடுக்கிற வாக்குல உண்மையா இருங்க. ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது பெருசு இல்ல, நீங்க கொடுக்கிற வாக்குல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் நாம வாக்கு கொடுப்போம், நம்ம நிறைய வாக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, சிலர் அள்ளி விட்டுருவாங்க. அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு நிறைய வாக்குகளை என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. எப்பவுமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. உங்களால நிறைவேற்ற முடியுமானா அந்த வாக்குறுதிகளை கொடுங்க. கொடுத்தா எந்த நேரத்தில் சொன்னீங்களோ அந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய வாக்குறுதிகளை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்புறாங்க. நம்புறாங்களா இல்லையா? 11 மணிக்கு பிரேயரு அப்படின்னு நான் சொல்ற வாக்கை தான் நம்பி தானே நீங்க வர்றீங்க. இங்க 11 மணிக்கு நீங்க வந்து பார்க்கும்போது இங்க ஒரு சேர் கூட இல்லாம, இங்க ஒரு ஆள் கூட பிரேயர் நடத்துறதுக்கு இல்லாம, ஒரு ஆரம்ப ஜபம் கூட பண்ணாம, ஒண்ணுமே இல்லாம திறந்து கிடந்துனா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன பாஸ்டர் சொல்றாரு, 11 மணிக்கு ஜபங்கிறாரு, அவர் சொல்ற வாக்க அவரே என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தா கூட, உங்க பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தீங்களா நீங்க நிறைவேற்றுங்க. உங்க கணவருக்கு வாக்கு கொடுத்தீங்களா நிறைவேற்றுங்க. உங்க கணவர் வாக்கு கொடுத்தாரா, அது அவர் ஏன் நிறைவேற்றலன்னு அவர்கிட்ட தைரியமா கேளுங்க. நீங்க தானே சொன்னீங்க, ஏன் செய்யல, செய்யணும் இல்ல, செய்யாத ஏன் சொல்றீங்க அப்ப நீங்க அப்படின்னு தைரியமா என்ன பண்ணுங்க, கேளுங்க. முடிஞ்சா சண்டை போடுங்க. ஹலோ, ஏங்க நீங்க என்னமா கணவர்கிட்ட சண்டை போடாத ஆள் மாதிரி இல்லைங்க என்ன பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பா வார்த்தை சொல்லிட்டேன் போல தெரியுது. நம்ம ஏதோ இவங்களை நம்ம இவங்களை இன்டியூஸ் பண்றோம், ரொம்ப தப்பான வார்த்தை சொல்றோம். நீங்க போடாத சண்டையா நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஒரு மனுஷன் நான் வாக்குறுதி கொடுத்தா அந்த மனுஷன் அதுல உண்மையா இருக்கணுங்க. அதுதான் ஒரு மனுஷன். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனா இருப்பான். சொல்றது எல்லாம் பெருசு, அந்த சொல்ல காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு வார்த்தை வாக்குறுதி கொடுத்தா, பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுத்தாலும், இல்ல நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி எல்லாம் நமக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க தெரியுமா? என்கிட்ட ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வர்றதுக்கே எங்க பிள்ளைங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா எனக்கு 90 மார்க்கு கீழே வாங்கினா எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதான் நான் சண்டே சொன்ன, ரொம்ப ஸ்ட்ரிக்டான தகப்பன் நான். 90 மார்க்கு கீழே வாங்கினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்க பிள்ளைங்க ஊழியம் தானே செய்ய போறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா மார்க்க பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்கன்னு எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட எனக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சொன்ன உங்க அட்வைஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு 90 மார்க் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஹலோ, உங்கள்கிட்ட தான் சொல்றேன். பையன் சொல்லுவான், அடுத்த முறை வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லா முறையும் அடுத்த முறை தான். அல்லேலூயா. அந்த மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால மெல்கிஸ் வந்து அவனுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல 95% வாங்கியிருந்தான். அவன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படிச்சான். ஆனா 95% அவனுக்கு கிடைச்சிருந்தது. 9.5 அவனுடைய அந்த ஸ்கோர். அதெல்லாம் அப்படி படிச்சதுனால தான் இன்னைக்கு அவங்க வெளியே போயிட்டு சுலபமா படிச்சுட்டு வர்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பிள்ளைகள் வாக்குறுதி கொடுக்க வைக்கணும். படிப்பியா, அடுத்த முறை மார்க் வாங்குவியா, ஒழுங்கா மார்க் வாங்குவியா, அப்பதான் நான் ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணுவேன் அப்படின்னு நாம ஒரு வில்லன் மாதிரி நிக்கணும். சில நேரம் பார்க்கணும், அப்பா வில்லன் மாதிரி இருக்காரு, மோசமா இருக்கிறார், டெரரா இருக்கிறார். இப்படி அப்பா நமக்கு இல்லாம இருந்தா கூட நல்லதுன்னு நினைக்கிட்டோம், பரவாயில்ல. என்னைக்கு அப்பா வில்லனா தெரிகிறாரோ அந்த அப்பா தான் பின்னால எப்படி தெரிவார்னா ஹீரோவா தெரிவார். எப்ப அப்பா ஹீரோவா தெரிகிறாரோ பின்னால இவரால் தான் நான் கேட்டேன், இவர் மட்டும் என்ன அப்பமே 2 போடு போட்டு ஒழுங்கா படின்னு மார்க் வாங்கன்னு சொல்லி என்ன திருத்தி இருந்தாருன்னா நான் இன்னைக்கு இப்படி இருந்திருப்பேனா, நான் நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலை பார்த்திருப்பேன்னு அப்புறம் சொல்லுவான். அப்ப ஆரம்பத்தில் நம்ம வில்லனா கூட தெரியலாம், தப்பே கிடையாது. ஹலோ, உங்க வீட்டில் எப்படியா தெரியாது எனக்கு, உங்க கணவன்மார்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது, உங்களை பற்றியும் எனக்கு தெரியாது. நிறைய நேரம் மகிமா வந்து அவங்க அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிடும் கெட்டிக்காரத்தனமா. அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
ஒரு வில்லன் இருக்கிறார் நம்ம வீட்டில். இந்த வில்லன்ட்ட இருந்தது பிள்ளைகளை என்ன பண்ணணும், கொஞ்சமாவது காப்பாற்றணும், இல்லை இவர்கிட்ட விட்டா மொத்தமாக காலி பண்ணிடுவார் அப்படின்னு நம்மள்ட்ட இருந்து காப்பாற்றுவாங்க. நல்லதுதான், அம்மாமார்கள் சில நேரங்களில் பிள்ளைகளை கொஞ்சம் காப்பாற்றணும். எல்லா நேரமும் மோசமான தகப்பன்ட்ட விட்டுட்டா என்ன ஆகுறது பிள்ளைங்க நிலைமை இல்லையா? அதனால நீங்களும் இப்படியே தாய் தகப்பனா இருங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பிள்ளைகள்கிட்ட வாக்குறுதி வாங்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைங்க 12th படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபோனு கிடையாது, சைக்கிள் கிடையாது, அவங்களுக்கு 2 வீலர் கிடையாது. ஈவன் எங்கள் பையன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு 2 வீலரே கிடையாது. இப்போ பசங்க 2 வீலர் வாங்கிட்டு வந்து நிற்கிறானுங்க. எனக்கு பக்குங்குது, என்னடா இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வரீங்க, எல்லாம் புல்லட்டு என்ஃபீல்டுங்கிறான். பார்த்தா எனக்கு அதை என்ன வேற ஓட்டு பாரு பாஸ்டர் அப்படிங்கிறான். நான் ஏற்கனவே உளுந்து நான் நடக்கவே தெரியாமல் உள்றேன்னு நான் புல்லட் வேற நான் ஓட்டுறதாப்பா சாமி, நீங்கள் இந்த புல்லட்டெல்லாம் நீங்களே ஓட்டுங்கப்பா. அடிக்கடி நினச்சி பாப்பாப்பா, நம்ம பையன் நல்ல பையன் தான் போல, நம்ம சொன்னதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் கேட்டிருக்கான். காலேஜ் முடித்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு பைக்கே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கல. எனக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கு, அதை தான் அவனும் தேவைன்னா ஓட்டிக்குவான், நானும் தேவைன்னா அதை தான் ஓட்டிக்குவான். வேற ஒரு புல்லட்டும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உங்க பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கன்னு நான் இருக்க வைங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அப்படி வளங்க, அது உங்களுடைய சௌகரியம் தானே. நான் என் கதையை சொல்றேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபோனுக்குன்னெல்லாம் கேட்டாங்கன்னா தொலைச்சி விட்டுருவோம் நாங்கள். அப்புறம் காலேஜுக்கு போனப்ப ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு ஃபோன் வாங்கி கையில் கொடுத்தோம். அதை சொல்ல 5 வருஷம் 6 வருஷம் இந்த பத்திரமா வச்சிருக்கணும். அதே மாதிரி வச்சிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் பிள்ளைகள்கிட்ட வாக்குறுதி வாங்கணும். நீங்கள் உண்மையா இருங்க அப்படிங்கிற வாக்குறுதியை பிள்ளைகள்கிட்ட வாங்கணும். நாமளும் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் வாக்குறுதியில்? ஆமாம், வேலையில் உண்மையா இருக்கணும், வாக்குறுதியில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நாம அன்றாட வாழ்க்கையில் கடவுளோட நடக்கிறதுல நம்ம உண்மையா இருக்கணுங்க. அன்றாட வாழ்க்கை, நான் தினம் பைபிள் படிக்கிறேன், தினம் ஜெபம் பண்றேன், தினம் ஆண்டவரை தேடுறேன், தினம் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த உண்மையை நம்ம விடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மையை என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு. ஆமா, நம்ம இங்க ஒரு பிரதர், ஹட்சன் பிரதருடைய ஃபேமிலி இருக்காங்க. அவரு சொன்னார் எனக்கு, எங்க அப்பா மார்க் வாங்கலன்னா எங்களை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுக்க மாட்டாரு, ஆனா பைபிள் படிக்கலைன்னா உப்பை கொட்டி உப்பு மேல முட்டி போட வச்சு மனப்பாட வசனம் சொல்லு அப்படின்னு உயிரை வாங்கிடுவார். எங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது. அவங்க அப்பா போலீஸ்காரர் வேற. அப்போ அவர் எவ்வளவு டெரரா இருந்திருப்பார் பாரு. இல்ல, ஒவ்வொரு அப்பாவும் டெரரா இருந்ததுனால தான் பிள்ளைங்க நல்லா வந்தாங்க. ஒவ்வொரு அப்பாவும் எப்படி இருக்காங்க? இப்போ என் பேர பையனை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, எங்க நான் இவனுக்கு எடுத்து விட்டுருவணும். எனக்கு உள்ளுக்குள்ள உதைக்குது, ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது, நம்ம ரொம்ப தூரமா இருக்கணும், நம்ம ஷெல்டர்ல வந்துட போறான் இவன். ஏன்னா இப்ப நான் அப்போ இருந்த மாதிரி இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஆள் இப்ப நான் இல்லை. இப்ப நான் எவ்வளவோ சாஃப்ட் ஆயிட்டேன், எனக்கே தெரியுது. என் பிரசங்கம் எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் என் பிரசங்கத்தை கேட்டு ஓடி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஆள் என்னையா இப்படி பிரசங்கம் பண்றாரு, இந்த என்னையா மனுஷன் இவரு அப்படின்னு பிரசங்க, இந்த பிரசங்கியாரே வேணான்னு ஓடினவங்க எல்லாம் இப்ப எல்லாம் சொல்றாங்க, பாஸ்டர் எவ்வளோ ஸ்வீட்டா பேசுறாரு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அப்ப யோசிப்பேன் நான், இப்போ அவங்க அப்பா அம்மாவே பார்த்துக்கிட்டு நம்ம அதில் தலையிடக்கூடாது. ரொம்ப ஜெபம் பண்ணுவேன் நான், ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இப்போ நான் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன், எனக்கே தெரியுது. என்னை பேர நினைச்சா நிச்சயமா என்ன பண்ணிடுவான், ஏமாத்திடுவான். ரிப்போர்ட் கார்டை என் கையில் கூட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவான். அவன் அவ்வளோ கெட்டிக்காரனா இருக்கான். இப்போ பிரைஸ் லார்ட் அப்படின்னு வீட்டுக்கு போனால் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஆளை காலி பண்ணிடுறான். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியுது, கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறான், முடிஞ்சிருச்சு நம்ம கதை, அவ்வளோதான், நம்ம காலி, அதோட காலி. பேர பிள்ளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது தப்பு பண்ண அடிக்கவா செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன்கிட்ட இருந்து என்ன பண்ணோம், ரட்சியம் காப்பாற்றோம். அப்படிதான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, நாம் ஆண்டவரோட நடக்கிறதுல அந்த பிரதர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, நம்ம ஏதோ படிக்கலைன்னா, ஒழுங்காக பைபிள் படிக்கலைன்னா தான் நம்ம திட்டிக்கிட்டு கிடந்தோம். இவர் சொல்றாரு, எங்கள் அப்பா எங்களை உப்புல முட்டி போட வச்சு எங்களை படிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அப்பா அவங்கெல்லாம் இன்னைக்கு இருந்தால் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ நல்லா இருப்பாங்க.
அதனால தான் உலகத்தில் எங்கே போனாலும் அந்த கடந்த கால தலைமுறையினர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க காப்பாற்றிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்கள அந்த மாதிரி ரொம்ப சிரமத்தை கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு யாரையும் அவங்க என்ன பண்ணுறது, ஈஸியாக என்ன பண்ணலை, வளர்க்கலை. அவங்களுக்கு ஈஸியாக எதையும் காட்டல, ஈஸியாக எதையும் என்ன பண்ணல, கொடுக்கல. அவங்களுக்கு கஷ்டத்தை காட்டி, அவங்கள சிரமப்படுத்தி, அவங்க மேலே நிறைய சுமைகளை வச்சு, வேதத்தை படிக்கணும், வசனத்தை ஒப்பிக்கணும், மனப்பாட வசனம் நீ சொல்லியே ஆகணும், அப்படியெல்லாம் சொல்லி கர்த்தரோட நம்ம நடக்கணும், நம்ம பிள்ளைகளை நடக்க வைக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கடமை. பாருங்க, இந்த 3 காரியத்தை மட்டும் மனசில் எடுத்துக்கங்க. வேலையில் உண்மையாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள், பாஸ்டர் சொன்னார் இன்னைக்கு வேலையில் உண்மையாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். சோம்பேறியாக இருந்தால் வேலை போயிடும்னு சொன்னார். நீங்கள் அதனால் சுறுசுறுப்பான ஆளாக இருங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கணவருக்கு சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்குற வாக்குறுதிகளில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். 3வது, நீங்கள் கடவுளோட நடக்கிற அந்த நடக்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். கடவுளோட நான் நடக்கிறதுல உண்மையாக இருக்கிறேன், நான் எப்பவும் கடவுளோட கரம் பிடிச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறேன், அவருக்கு எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என் பிள்ளைகளை கடவுளோட நான் என்ன பண்ணுறேன், நடக்க வைக்கிறேன், இதிலெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி என்ன பண்ணணும், பிள்ளைகளை வழி நடத்துங்க. அப்படி குடும்பமாக கர்த்தரை சேவிச்சோன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நாம் ஒரு உண்மை உள்ள மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். உண்மை உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மைங்கிறது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ இருக்கு விஷயங்கள். நீங்கள் போய் யோசித்து பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுப்பார். இன்னும் இதில் உண்மையாக இருக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும், அப்படி உண்மையாக இருக்கணும், இப்படி உண்மையாக இருக்கணும்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஆகவே நீங்கள் உண்மையாக இருங்க. உண்மைக்கு ஆண்டவர் நல்ல பலன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ள ஆட்களாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் எங்களை தம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து ஜெபிக்க வைக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒரு தூபம் போல வந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உற்சாகமாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடுறோம், தேவ சமூகத்தில் வந்து நன்றி செலுத்த வர்றோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான வாரம், ஒரு உற்சாகமான வாரம், ஒரு ஆசீர்வாதமான வாரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நாங்கள் மிக உண்மை உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கப்பட்ட வேலைகளில் எல்லாம் நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரு சுவாமி. எந்த ஒரு வேலையில நாங்கள் அஜாக்கிரதையா இராதபடிக்கு, கவனக்குறைவா இராதபடிக்கு எங்களை நீர் வழிநடத்தும்படி, எங்கள் குடும்பத்தை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள், எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்பா. அந்த வாக்குறுதிகளை நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும் ஐயா. வாக்குறுதிகளில் நாங்கள் உண்மையா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களை ஆசீர்வதித்தருளும் ஐயா. எங்களை பலப்படுத்தும் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடும் கர்த்தாவே. உம்முடைய நல்ல கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கையிலே, கர்த்தரோடு வாழுகிற விஷயத்தில் உண்மையா இருக்க, வேதத்தை படிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல ஆண்டவரே நாங்கள் எங்கள் உண்மையை எப்பொழுதும் காப்பாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த மத்தியான நேரத்தில் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நிச்சயமாய் அல்ல, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். 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 கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் லார்ட், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தம் போல எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா மகிமையும் கனமும் உங்க ஒருவருக்கு
இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சமாதானத்தோடு போயிட்டு வாங்க.